வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பூ கட் பண்ணி தயிரில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம தயிரில் போட்டால் தான் அப்படியே இருக்கும், இல்லைன்னா கருப்பாயிடும். கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த கப் அளவு ஃபுல்லாக நரைச்சி போட்டிருக்கேங்க. ஒரு 2 மணி நேரம் 2-2.5 மணி நேரம் ஊற வைங்க. ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் துருன்னு. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. கூடவே பட்டை கிராம்பு போட்டிருக்கேன். அரைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றலைங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பருன்னு 1-2 இப்படி முழுசாக இருக்கணும். வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. தண்ணியே ஊற்றாமல் அரைங்க. இதை பாருங்கள், நம்ம ஊற்றும் போது தண்ணியே ஊற்றல அரைக்க. இஞ்சி கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். கட் பண்ணி போட வேண்டாம், துருவி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை, மல்லித்தலை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா தயிரில், அந்த வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்து பாருங்கள். தயிரில் போட்டு வச்சோன்னா பூ அப்படியே இருக்கும், இல்லைன்னா கருப்பாயிடும். கட் பண்ண உடனே கருப்பாயிடும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அரைக்கும் போதே உப்பு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, பிணைஞ்சாச்சு. இனி நம்ம வடை மாதிரி எடுத்து தட்டி போட்டுடலாம். வாழைப்பூ இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுனால நம்ம ரொம்ப லைட்டாக போட முடியாதுங்க. கொஞ்சம் கட்டியாக தான் தட்டி போடணும். வேகட்டும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஊற்றி விட்டிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள், திருப்பி போடுறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா அப்புறம் மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. அதுக்கு தான். பாருங்கள், அவ்வளோதான், வெந்துருச்சு. நம்ம இனி எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாமே இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். வாழைப்பூ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அப்போல்லாம் இந்த மாதிரி வடை மாதிரி போட்டு கொடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக